ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோயில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே நம்ம சுவாமி. குல தெய்வம், வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. விண்ணில் பிறக்கும் ஜோதி குல தெய்வம். ஆதியில் பிறந்தது தேவன். தாயாக கருவாக இருந்த உலகத்திலே ஒளி பிறந்ததினால் உலகம் தோன்றியது. ஒளி பிறக்கவில்லை என்றால் இருண்ட உலகம் இல்லையா? இதை கூட நம்மளால் சிந்திக்க முடியாதா? அப்போ ஒளி தோன்றியதில் இருந்து இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஒளியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மண்ணிலே பல சாமிகள் என்று சாமிகளை வணங்கி கொண்டு. அப்போ நாம் வாழ்வது எல்லாம் அனைத்தும் ஒளியாகும். ஒளி பிறக்கவில்லை என்றால் இங்கு எந்த பிறப்பும் இல்லை. டோட்டல் முடிஞ்சு போகும். ஒளி என்று ஒன்று பிறப்பதினால் நாமும் பிறந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை என்றால், இந்த ஒளி என்று ஒன்று பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் ஆண்டு போனால் ஆண்டு விழா கொண்டாடுவீர்களா? ஆண்டு விழா வருஷா வருஷம் ஒளி மாண்டு போனால் சிந்திச்சு பாரிய. இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியோர்களுக்கு, எல்லோரும் அறிவு வளர்ந்த அனைவரும் அறிய வேண்டியது, உணர வேண்டியது, புரிய வேண்டியது, சிந்தித்து வாழ வேண்டியது. நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் மனித தர்மமும் மனசாட்சியுமே மந்திரம் தந்திரம். இதுதான் ஐயா. நல்ல எண்ணமும் சிந்தனையும் உனக்குள்ள இருந்தால் நல்லதே நடக்கும். இல்லைன்னா இல்லை, வேஸ்ட்டு. எனக்கு கடமை என் மக்களுக்கு. நானும் உங்களில் ஒருவன். மனித இனத்தில் பிறந்த ஒரு மனிதன். நானும் மனுஷ இனத்தில் ஒருவன். இந்த மனுஷனுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மிருக இனத்தில் ஏதோ ஒரு மிருகமாக பிறந்திருந்தேன்னா பேசுவோமா? பேச மாட்டோம். இதேமாரி மக்களுக்கு தெரிப்பது மக்கள் தோழன் உங்களுக்காக பேசுகிறேன்னு மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் பேச முடியுமா? என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, நான் இன்று உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஓம் நமச்சிவாயா, யா அல்லா, ஏசப்பா. நல்ல காலம் பிறக்குமா? நல்ல காலம் பிறக்குமா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை மலருமா? இன்று சாண தானம் வேண்டாம், சமாதானம் வேண்டும். சாண தானம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். இறைவனுடைய நீதியின் போதனைப்படி பார்த்தா பல தர்மங்களின் அடிப்படையில் பல சொற்கள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது. இதிலே இன்று சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையாக சாணதானம் அப்படி என்று நாத்திகவாதிகள் ஒரு பக்கம், ஆன்மீகவாதிகள் ஒரு பக்கம். நாத்திகவாதிகள் இதில் முத விதையை போட்டது யார்? நம்ம ஐயா உதயாநிதி ஸ்டாலின். சாணதானம் அது டெங்கு, கொசு, கொரோனாவை விட கொடுமையானது, அதை ஒழிக்க வேண்டும் என்று அவர் போட்டார் முதல் விதை. அதனால் பல பிரச்சனைகள் உருவாகி இது ஆன்மீகத்துக்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான ஒரு இது என்று பெரிய பிரச்சனை இன்றளவு நடந்துக்கிட்டு இருக்கியா அந்த பிரச்சனை. சாணதானம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே பல பேர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொல்லுகிறார், இது ஜாதியை உயர்த்தி கூறுவதாக இருக்கிறது, நாங்கள் உயர்ந்த ஜாதி என்பதை உயர்த்தி கூறுவது. இன்னொரு பக்கம், நிலையானது எதுவோ அதுதான் சாணதானங்க. என்னையா, உண்மையான இறை பற்றுதலோடு இறையாண்மை நீதியின் போதனைப்படி வாழாத நீங்க சாணதானங்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? ஏன் சமாதானமாக போகக்கூடாதா? பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, ஆன்மீக, அரசியல், ஜாதி, மதம், வெறிங்கிற பேரில்
வாழ்ந்துட்டு மடியதான் இந்த மண்ணில் நீங்கள் பிறக்கிறீர்களா மனிதர்களாக? தானம்னா என்னையா? தானம், 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 தர்மம். தானம் என்றாலே தர்மம், பிறருக்காக நாம் கொடுப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது. அது எந்த விதத்திலும் இருக்கலாம், அது தானம். அதில் போட்டிருக்கு. எதில் போட்டிருந்தான் ஐயா? உன் மனம் என்ன சொல்லுது? அதனால் நாஸ்திகவாதிகள் அவர் போட்ட விதை சுண்டைக்காயா. நாஸ்திகம் போட்ட ஒரு விதை சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காக்காக நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? அடுத்தும் நாம் தான் வருவோம் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தார்கள் இந்த நாஸ்திகவாதிகள். இன்று மண்கோட்டை ஆகிவிட்டு யாரால்? இறைவனால். நீங்க சொரைக்கா, ஆன்மீக பெரிய சொரைக்காயா நீங்க. அது இந்திய திருநாடு, இந்திய மக்கள் வாழும் ஒரு தேசம். இந்துக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மதத்துக்கும் போனவன் போற இந்துக்கள் தான். அவன் மனம்தான் மாறிச்சு, மதம் எவனும் மாறல. எல்லாருமே இறைவனுடைய ஒளியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒளி பிறக்கல்னா அங்கே இயேசுவும் இல்லை, அல்லாவும் இல்லை, அண்ணா மலையாரும் இல்லை, எந்த கடவுளும் கிடையாதுயா. ஒளி பிறக்கலைன்னா எந்த கடவுளும்? நீனே சமாதி ஆயிடுவ. வீடே சமாதி ஆன பின் நீ எந்த சாமியை போய் கும்பிடுவ? இயேசுவை கும்பிடுவியா? அல்லாவை கும்பிடுவியா? அண்ணாமலையாரை கும்பிடுவியா? நோ காட். வின் இஸ் ஒன் மதர், சன், மூன், டூ காட். அந்த ரெண்டு ஒளி இல்லைன்னா அங்கே எதுவும் இல்லை. அப்போ அந்த இறைவன் இறையாண்மை நீதியின் போதனைப்படி வாழாத நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஜாதி மத வேஷமும் வெறியும் கோஷமும் தாயா இருக்கு நாட்டில். ஆன்மீகங்கிற பேரில் உண்மையான இறை பற்றல், இறையாண்மை நீதியின் போதனைப்படி வாழ்கிறானா மனிதன்? வாழ்ந்தால் இந்த நாட்டிலே சண்டை இருக்குமா? சச்சரவு இருக்கும், ஜாதி இருக்கும், மதம் இருக்கும், மொழி இருக்கும். அதெல்லாம் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது யாராலையும். ஆனால் சமாதானம் இருக்கும். ஜாதியும் இருக்கும், மதமும் இருக்கும், இந்த மனிதனுக்குள் சமாதானம் இருக்கும். இதை தடுக்கிறவனுக்கு நாட்டில் எத்தனை பேர் இருக்கான்? அப்போ இந்த சாண தானம் என்பதை அதில் வரக்கூடிய நேங்கிற எழுத்தை நீக்கிவிட்டு அதில் மே போடுங்க. சமதானம், சாணதானம், சமதானம். சமதானம்னா எல்லோரும் சமம். இறைவன் படைப்பிலே எல்லோரும் சமம். தர்மம் என்பது எல்லோருக்கும் ஒன்று. சமூக நீதினா என்ன? சமத்துவம்னா என்ன? மனித தர்மம்னா என்ன? சம மனித சமுதாய மனிதர்களாக வாழ வேண்டும் இந்த பூமியில். எல்லோரும் ஜாதி மேதம் பார்க்கக்கூடாது. தர்மம் தானம் பண்ணுறதில்ல. உங்களால் முடிஞ்ச அளவு யார் யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதான் தானம், தர்மம். சமதானம், தர்மம், சம தர்ம சமுதாய. என்னைக்கு பிறக்க போது சம தர்ம சமுதாய மனிதர்களாக இவங்க வாழ போகிறாங்களா? இந்த நாஸ்திகவாதி சொல்லிட்டான்னு சுண்டைக்கா. அவங்களுக்கு தெரியுமாயா? தர்மம் தெரியுமா? கர்மம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? பாவம்னா என்ன தெரியுமா? சாபம்னா என்ன தெரியுமா? அந்த நாஸ்திகவாதிகளுக்கு சமூக நீதி. என்ன நீதி? சமூக நீதி. பகுத்தறிவு பசறை, பகுத்தறிவு பசறை. இவர்கள் ஆட்சியில்தான் பாவத்தின் விளைநிலமாக்கி விட்டார்கள் தமிழ்நாட்டில் நாஸ்திகவாதிகளால். இன்று அந்த பாவ செயல்களின் அரங்கேற்றம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதன் விளைவாக இன்றைக்கு கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, அப்பப்பா தீய செயல்களின் அரங்கேற்றம் அதிகமாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த மனிதர்கள். யாரு? முன்னோர்கள். முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, பூட்டான், கீட்டன், எத்தனை பேர்
அத்தனை பேரும் செஞ்சிட்டு போன பாவ கரைகள், பாவம் விடாது துரத்தும் கருப்பு, அது ஒன்றை அழித்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பு இன்றைக்கு புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி விஜயாயா காரணம்? விஜய் மேலே எவனும் பழி போடாத, தர்மத்தை செய். யார் மேலே பழியை போடுறீங்க? உன் முன்னோர்கள் செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன இவர் என்ன பழிகிடாவா? அதுமாரி இந்த பூமியை பாவ வேலையும் பூமி ஆக்குனது இந்த நார்த்திகவாதிகள் ஆட்சியிலையா? கன்ஃபார்ம் யா, வளர்த்து விட்டு சென்று விட்டு இன்னும் ஆட்சிக்கு வரப்போகிறான். அப்போ சமாதானம், இந்த சாணதானத்தை சமாதானமாக்கி ஒருவருக்கொருவர் அன்போடு இருங்கள். அதுதான் ஐயா ஆன்மீகம். எல்லோருக்கும் ஒரே கடவுள் தான். மதம் என்ற பேரில் நாம் இறைவனை வணங்குகிறோம். மனங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே, வேற உண்டா? மனித மனம் என்ன? அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கடவுளை வணங்கிட்டு போவாங்க. நீ மதம் மாறினாலும் இங்கே இருக்கும்போது நாராயணா முருகான்னு அங்கே போய் என்ன செய்ய போகிற? ஏசப்பாங்க போகிற. இந்த ஒரு வார்த்தை தான் மாறும். இந்த இறை நாமம் மட்டும்தான் மாறும். மற்றபடி உன் உள்ள வேண்டுதல் கூட அப்படி தான் நடக்கும். உன் முன்னோர் செய்த நன்மை பாவம் தீமம் மன்னிப்புலாம் கிடையாது. ஏசுனாரெலாம் பாவத்தின் சம்பளம் மரணன்ட்டு போனவர் மன்னிப்பாக கொடுப்பார் உனக்கு அனுதினமும்? கிடையாது மன்னிப்பு. அவன் கணக்கு இறுதி வரை கணிக்கப்படும், அதன் பின் மாற்றப்படும். அவன் செய்யும் நன்மை தீமை கணக்குகள் இறுதி வரை கணிக்கப்படும். அவன் போனவின் அடுத்து அவன் சொத்து சொகம் வீடு பங்களா எல்லாம் உனக்கு எப்படி வருதோ, உன் முன்னோருடைய சொத்து உயிலெல்லாம் உனக்கு எப்படி வருதோ, அதுபோல தர்மம் கருமம் பாவம் சாபமும் உன்னை தொடரும். அதன் வீழ்ச்சிதான் பலிகிடாவாகி கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்து மக்கள். இனி இதை இன்று வந்திருக்க அரசாங்கம் பாவிகளை அழிக்க வேண்டும். நடக்கத்தான் யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை படம் வந்தாலும் சரி, நடந்து முடிந்த பின் தான் அறிவீர்கள். விதி மதியை மயக்கிவிடும், கொன்றுவிடும், எந்த ரூபத்திலேயாவது. அதுக்கு என்ன யார் பொறுப்பு? காவல்துறை பொறுப்பா? யாரியா பொறுப்பு? அவன் தலைவிதி அவன் செத்து போனானா அதுக்கு அரசாங்கமும் அரசும் காவல்துறையுமா பொறுப்பு? போன பிறகு அடுத்தால அந்த பாவத்தை செய்தவனை அழித்து விட வேண்டும். பாவத்துக்கு ஏற்ற தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், அழித்து விட வேண்டும். சமாதானமாக வாழ பாருங்கள். என்றைக்கு சமூக சமத்துவம் பிறக்கப் போகிறது? இறைவனுடைய கணக்கில் என்ன இருக்கு? முன்னாலே எழுதி வச்சுட்டு போனானா? இறைவன் சொல்லுகிறார், மாண்டு போகும் மனிதனே, மனிதன் வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன், நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல. இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தவன். அவனை மண்ணுக்கு உரமாக்க வேண்டும். இன்னைக்கு உரமாக்கிக்கிட்டு இருக்கான், எரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய இடம் மனித இனத்தை எரிச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய பாவச்சல் செஞ்சுட்டு இருக்கான். எரிக்காதங்கய்யா, புதைங்கய்யா, உரமாக்குங்கய்யா. மனிதனை உரமாக பிறந்தவனை உரமாக்குங்கள். எதுவும் இவனுக்கு சொந்தம் கிடையாது, அனுபவிச்சுட்டு செத்துட்டு போகிறான். ஆனால் முன்னோர் செய்த பாவம் அவனை விடாது. அதுமாரி திதி கொடுக்குறான். முன்னோர் செத்து போனவனுக்கெல்லாம் திதி கொடுத்துட்டு இருக்கான். திதி கொடுத்தாப்புல அந்த பாவமெல்லாம் ஒளிஞ்சிட்டா தொலைஞ்சிட்டா இல்லையே, இன்னும் ஒளியிலேயே. அப்போ இன்று இருக்கிற அன்பு சகோதரர்கள் பிராமணர்கள் இவர்கள் எல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கையா பிறந்திருக்காங்க? இல்லை, நான் கேட்கேன், இவர்கள் திதி கொடுக்க பிறந்தவர்களா அல்லது கோயில்களுக்கு பூசாரிகளா அல்லது பாவ புண்ணியத்தை போக்க வந்த சாமிகளா? ஒரு பக்கம் சாமிகள் என்கிறோம், ஒரு பக்கம் பிராமணர்கள் என்கிறோம். ஒரு நேரம் இவர்களை பார்த்தால் இவர்தான் உயர்ந்த ஜாதி என்று நாட்டிலேயே பல சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கு, இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஐயா, நீங்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியா? கோயிலுக்கு பூசாரியா? இறைவன் படைப்பிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் பல பேர் பல தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பூசாரிகள். கோயில் உங்களுக்கு சொந்தமா? கொடுமை அந்த நேரத்தில் சொல்லுங்க.
மனிதனில் இறைவன் படைப்பிலே இந்த மனித பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு உண்டா? எவன் தன்னை உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறானோ அவன் ஒரு பாவி. அவன்தான் தாழ்ந்த ஜாதி. மனித இனத்துக்குள் இறைவன் படைப்பினால் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாதுயா. மக்கள் உள்ளத்திலே சாதி மத பிரிவினை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சாணத்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சாணியை எரிஞ்சிக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு. அதனால வேண்டாம், விட்டுரு. இல்லைன்னா நீதிமன்றம் அந்த ஒரு 5 எழுத்து, அதில் ஒரு எழுத்து சாண, அதை மேவாக்கிட்டா சமாதானம் ஆக்கிட்டா சமாதானம். இதுமாரி இறைவனுடைய கணக்கில் ஐயா நீங்கள் இருந்தீங்கன்னா பேச முடியாது ஐயா. நாராயணா நாராயண நமச்சிவாயா வைகுண்டா. ஐயா இன்னையா ஐயா யூடியூப்புக்காண்டி ஒரு இது நல்ல காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நீங்கள் ஊடையில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டேன்னா எனக்கு பேசுறதுக்கு அந்த அந்த மைண்டு வராதியா. இல்லை ஐயா, ஆஹா நமச்சிவாயா இல்லை ஐயா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க, மனிதனுடைய மனதை புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. ஐயா சிவசிவா ஓம் நமச்சிவாயா நாராயணா வைகுண்டா. இன்றைக்கு நாட்டில் என்ன எதை ஒழிக்கணுமோ அதை ஒழிங்க ஐயா. தேவையில்லாத ஒழிச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன், என்னாலும் பொன்னாளாக இருக்கட்டும். இறைவன் என்றும் உங்களோடு.